பேரன்பு கொண்ட என் அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சராக இருந்த காலத்தில் அவரை பற்றி ஏற்பட்ட ஒரே கிசுகிசு இதுவாகத்தான் இருக்கும். அது எப்படி என்றால், திண்டுக்கல் நகரத்தை விட்டு வெகு தொலைவில் ஒரு தொழிற்சாலை துவங்க அனுமதி கேட்டிருந்தார்கள். அதை பரிசீலனையில் வைத்திருந்தார்கள் அரசு அதிகாரிகள். இதை தெரிந்து கொண்ட முதலமைச்சர் காமராஜர் அவசரமாக அதிகாரிகளை அழைத்தார். உடனடியாக அந்த திண்டுக்கல்காரர்களுக்கு தொழிற்சாலை தொடங்க அனுமதி கொடுங்கன்னு என்று வாய்மொழி உத்தரவை பிறப்பித்துவிட்டு புறப்பட்டு போய்விட்டார் முதலமைச்சர் காமராஜர். அதிகாரிகள் குழம்பி போனார்கள். எதற்காக நமது முதலமைச்சர் அந்த திண்டுக்கல் தொழிற்சாலைக்கு இவ்வளவு தீவிரமாக ஆதரவு கொடுக்கிறார்? ஒருவேளை அந்த தொழிற்சாலை நிர்வாகத்தினர் நமது முதலமைச்சருக்கு வேண்டியவர்களாக இருப்பார்களோ? அதிகாரிகள் இப்படி கிசுகிசுப்பது காமராஜர் காதுகளுக்கு போய் சேர்ந்து விட்டது. அதிகாரிகளை தன் அறைக்கு வரவழைத்தார். என்ன உங்கள் சந்தேகம்னு கேளுங்க. அதிகாரிகள் அமைதியாக அமர்ந்திருந்தார்கள். காமராஜரே பேசினார். அவசரமாக அந்த தொழிற்சாலைக்கு அனுமதி கொடுக்க சொன்னேனே, அதானே? இதான உங்கள் சந்தேகம்? தொடர்ந்து காமராஜர் சொன்னார், திண்டுக்கல் நகரத்துக்கும் அந்த தொழிற்சாலை அமையப் போகும் இடத்துக்கும் இடையே எத்தனை கிராமங்கள் இருக்கின்றன, இது உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார். அதிகாரிகள் பதில் தெரியாமல் அமைதியாக அமர்ந்திருக்க, அதற்கு முதலமைச்சர் காமராஜரை சொன்னார், 60 கிராமங்கள். அந்த 60 கிராமங்களுக்கும் இன்னமும் மின்சார வசதி நம்மால் கொடுக்க முடியவில்லை. ஏனெனில் திண்டுக்கல் நகரத்துக்கும் அந்த கிராமங்களுக்கும் இடையே ஏராளமான மின்கம்பங்கள், டிரான்ஸ்ஃபார்மர்களை அமைக்க வேண்டும். அதற்கு தேவையான நிதி வசதி அரசிடம் இல்லை. எனவே அந்த புதிய தொழிற்சாலைக்கு அனுமதி கொடுக்க ஒரு முக்கியமான நிபந்தனை விதித்திருக்கிறேன். அதிகாரிகள் காமராஜர் பேசுவதை உன்னிப்பாக கவனித்து கேட்டுக்கொண்டிருந்தார்கள். தான் கேட்ட திட்டத்தை விரிவாக விளக்கினார். புதிதாக தொடங்கவிருக்கும் தொழிற்சாலைக்கு தேவையான மின்சாரத்தை திண்டுக்கல்லில் இருந்து கொண்டு வர அந்த தொழிற்சாலை நிர்வாகத்தினர் அவரது செலவிலே மின்கம்பங்களும் டிரான்ஸ்ஃபார்மர்களும் அமைக்க ஒத்துக்கொண்டார்கள். அதனால்தான் இந்த நிபந்தனைக்கு சம்மதித்ததால் தொழிற்சாலை தொடங்க அனுமதி கொடுக்க சொல்லி நான் உங்களிடம் கூறினேன் என்றார். இதன் கொடுப்பதன் மூலம் அனைத்து கிராமங்களுக்கும், அதாவது 60 கிராமங்களுக்கும் மின்சார வசதி கிடைக்கும் அல்லவா? அதனால்தான் இதை செய்தேன் என்றார். வாழ்க காமராஜ்.